முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மாவட்டத்திட்ட பகைச்சிருக்கான் அவன் ஈக்காதுன்னு என்ன சொல்லி மாவட்டம் ஒரு வாட்டி வீட்டுல என்ன அசிங்கமா கேட்டாரு. அந்த அளவுக்கு கேட்டு அந்த பொம்பளை கூட அந்த பொம்பளை கூட எலெக்ஷன்ல வேலை செய்யவே கூடாதுன்னு நாங்க நின்று ஒரு ஏரியாவை எம்எல்ஏ வந்தா நம்ம நல்லா இருக்கலாம்னு பார்த்தேன். நீங்க ஒண்ணு நாங்க ஒன்னும் சந்தோஷமா வாழ என் குடும்பத்துக்கு ஒண்ணு இதை செய்ய அதை செய்யுன்னு சொல்ல உங்களுக்கு நல்லது கேட்டதுக்கு நாங்க சொல்லல. ஒரு அவமானப்படுத்துறது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ப்ரோக்ராம நம்ம நாளைக்கு திமுக நான் செஞ்சா திமுக கோட்டு, அவன் செஞ்சா பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டு. நாளைக்கு போய் என்ன சொல்லுவான், நீங்க பண்டு குத்தன்னு சொல்ல மாட்டாங்க. என் ராமதாஸ் பண்டுல எடுத்துன்னு செஞ்சேன் சொல்றான். ராமதாஸ் பண்டுல செஞ்சா நாங்க கலெக்டரை பார்த்து செஞ்சேன். எவன் எனக்கு செஞ்சான் அவன் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக தளபதியை பத்தி போடுவான். அவன் என்கிட்ட இருக்குது எல்லா ரெக்கார்டும். இது சைக்கிள் சின்னத்துக்கு எப்படி தெரியுமா கும்பலா சேர்ந்து ஓட்டு கேட்டானுங்க. நாங்க போய் ஒரு காலையில எம்பிக்கு ஜெயிக்கணும்னு சொல்லி காலில் விழுந்தோம். நீ எலெக்ஷனுக்கு நீங்க ஒரு தொகுதி ஒரு மக்களுக்கு போய் காலில் விழுந்த எங்க எம்எல்ஏ போடுங்கம்மா நாங்க இதை செஞ்சு தரோம் அதை செஞ்சு தரோம். ஜெயிக்க ஒன்னும் வைக்கல. எனக்கு ஒண்ணு கட்சியில ஒண்ணு நீங்க ஒன்னும் பெருசா ஒண்ணு எதுவுமே செஞ்சு தரல எங்களுக்கு. ஆனா இருந்தாலும் இன்னும் கட்சின்னு 30 வருஷமா திமுக வச்சு காட்டுறேன். நான் பேண்ட் கிடையாது, ஒரு பேண்ட் கிடையாது. 30 வருஷமா திமுக வச்சு காட்டுறேன். இவ்வளவு கட்டி எனக்கு என்ன பல இந்த அவமான பத்திட்டீங்கல்ல. இனிமேட்டு நான் ஊர் உள்ள எப்படி தலை காட்ட முடியும்? என்னால ஒரு தெருவுக்கு என்னால போக முடியுமா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பொம்பளை வேணும்னா வச்சுங்க. ஏற்கனவே நாட்டிலே செல்லாடுறீங்க. என் வாட்டில வரது நீங்க யார் பஸ்ட் அதிகாரம் என்ன கேட்கறதுக்கு வரவே கூடாது. நானு எதை வேணாலும் எனக்கு செய்யறதுக்கு உரிமை இருக்குது. திமுக சட்டத்திட்ட எனக்கு தெரியும். நான் கிளை செயலாளர். என்ன கேட்காத வந்ததே பஸ்ட் தப்பு. அவன் பாட்டாளி மக்கள் வச்சு நீங்க எப்படிங்க போவீங்க? நீங்க எப்படி போவீங்க சொல்லுங்க. நான் எப்படி ஊர்ல போக முடியும்? ரோட்ல படுத்து செத்துருவான்ற செத்தா கூட பரவாயில்ல போறேன். அப்ப உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க வேலை செய்யறது ஆண்டவருக்கு செய்யற கலைஞருக்கு செய்யற துரோகம். அது துரோகம். உண்மையாவே நான் சொல்றேன், கலைஞருக்கு செய்யற துரோகம். இதோட உன் மூஞ்சில முடிச்சாக்க நான் சத்தியமா செத்து போறதுக்கு சமம். உன் மூஞ்சில முடிக்கிறதே இனிமேல் பாவமா நினைக்கிறேன். கட்சிக்காரன் அவமானப்பட்டுட்டு நீ சந்தோஷமா வந்தா குடும்பத்துல நீ நல்லா வாழ்ந்துருவியா? நீ என் வயிற்று இதோட அழிஞ்சிடுவியா? நீ